அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கிற அனைவரையும் ஒன்றிணைத்து போட்டியிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அண்ணாதுரை நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பன்னீர்செல்வமும் சசிகலாவும் சந்தித்துக் கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பன்னீர்செல்வம் தெரிவித்தார். காலையில சசிகலா அவர்களோட சந்திப்பு நடந்துச்சு. அதுல என்ன நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பா ஏதாவது பேசிருக்கீங்களா? நீங்க பக்கத்துல இருந்தீங்க எல்லாருமே. பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு நாளையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்திற்காக சென்று விட்டு வருகின்ற வழியில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மரியாதை நிமித்தமான சந்திப்பாகத்தான் நான் அதை கருதுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் போயிட்டு இருக்கா? இல்ல, அந்த மாதிரி தகவல் எங்களுக்கு வரவில்லை. உங்களுக்கு வந்திருந்தால் அது அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைத்து தேர்தல் கூட்டணி அமைக்கப்பட்டால் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறுகிற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். கூட்டணி தொடர்பா பாஜக உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா சார்? பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப எடப்பாடி அவர்களோட சேர்ந்து பயணிக்க போறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்குது அப்படின்னா திரு ஓபிஎஸ் அவர்களுடைய முதலில் இந்த கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமியுடன் கேளுங்கள். என்னுடைய பதிலை சொல்கிறேன். அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து தேர்தலில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அனைத்து கட்சிகளையும் பேஸ் பண்ண வேண்டும். அதுதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி அமையும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப கள சூழலை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கா? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தந்திருக்கிறார். நம்ம நாட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் அயல்நாடுகளில் வெகுவாக பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 வளர்ந்த நாடுகள் நம்முடைய இந்தியாவினுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் எதிர் சவால் வந்தாலும் அதை சமாளித்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகின்ற நாடாக இன்றைக்கு இந்தியா வழங்கிக் கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள். அதை எண்ணித்தான் வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற மேலை நாடுகளில் 200 நாடுகள் நம்மளுடைய அனைத்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.